ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலோட 2 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்மளோட ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் இதுலேருந்து எனக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை படித்தாலே போதுமானது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது வந்து ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி 5 மார்க் கொஸ்டின்ஸ் சமூக அறிவியல் போட்டிருக்கோம், அண்ட் அறிவியல்லையும் போட்டிருக்கோம். அண்ட் இப்போ 2 மார்க் அண்ட் 5 மார்க் அப்லோட் பண்ணுறோம் சமூக அறிவியல். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ லைக் பண்ணால் வந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியாண்டர் தாள்களின் தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை கூறு. பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகையறை விளக்கு. சிகுரட்களின் முக்கியமான பண்புகளை கூறு. அயல் நாடுகளுக்கான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது. இதற்கான சான்றுகளுடன் இக்கூற்றை நிறுவுக. கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்ன? புத்த சமயத்தை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன கேட்டிருக்காங்க. 2 மார்க் பொறுத்தல ஒரு பாயிண்ட் படி இல்லை சிம்பிள் பேராகிராஃப் படி எழுதினாலும் நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா? ரொம்ப வந்து நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணவும் கூடாது. கரெக்டான அர்த்தமுள்ள கான்செப்ட், அதாவது கேள்விக்கு ஏற்ற விடையை கரெக்டாக 2 பாயிண்ட் இல்லைனா 3 பாயிண்டில் எழுதிட்டு நீங்கள் போகலாம். புவி 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுது. புவி அதிர்ச்சி என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகுகின்றன? வானிலை சிதைவு வரையறு. வளிமண்டலம் வரையறு. அழுத்த குழுக்கள் என்றால் என்ன? இந்தியாவில் உள்ள தேர்தல் முறை பற்றி விவரி. பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை? ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக. இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக. ரைத்துவாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை? தட்சசீலம் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர்? அதுக்கடுத்து 19 மண்ணின் வகைகளை கூறு. நகரமயமாக்கம் என்றால் என்ன? 20ஆம் கேள்வி. 21 தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக. இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன? நற்குடிமகனின் 3 பண்புகளை குறிப்பிடுக. சரிங்களா? பெண்களின் நலனை பாதுகாப்பதற்கான நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்கள் குறிப்பிடுக. போக்குவரத்து சமிக்கைகளின் விளக்குகளின் படம் வரைந்து அதன் பொருளை குறிப்பிடுக. கருப்பு பணம் என்றால் என்ன? சமுதாய தேவை என்றால் என்ன? சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு இதவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.